Okay, happy evening all. ஸோ நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து வி ஆர் இன் ஃபைனல். அதாவது கம்மிங் ஆஃப் த பிரிட்டிஷ் எப்படி உள்ள வந்தாங்க நம்ம இந்த இயர்ல சாந்தினி மேம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. தென் 1765 டு 1858 எப்படி பிரிட்டிஷ் ரூல் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க சாந்தினி மேம். தென் என்ன அப்படின்னா வந்து 1819 இதுல வந்து கம்பெனி ரூல் வந்து எப்படி வந்து எண்ட் ஆனது அப்படின்றத சாந்தினி மேம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நான் வந்து என்ன அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட், எப்படி வந்து ஒரு செல்ஃப் கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனுச்சு அப்படின்றத லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கிளாஸ்ல என்ன அப்படின்னா லாஸ்ட் பார்ட், தட் இஸ் 1947 டு 1950. இந்த இயர்ல என்னென்ன நடந்தது, எப்படிலாம் நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்துச்சு, என்னென்ன அமெண்ட்மெண்ட் எல்லாம் கொண்டு வந்தாங்க, அது யாரெல்லாம் எழுதுனா, அதை எப்படிலாம் டிசைன் பண்ணினாங்க. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனை ஒரு சுப்ரமசி ஆஃப் லா அப்படின்னு சொல்றோமே, கான்ஸ்டிடியூஷன் டேன்னு ஒரு டே நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோமே, கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ணா வி கேன் கோ ஃபார் சுப்ரீம் கோர்ட், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே நம்ம வந்து வயலேட் ஆனிச்சுன்னா போகலாம். அதே மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன பவர் வெசஸ்டட் ஆயிருக்கு அப்படின்ற எல்லா விஷயங்களுமே கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. ஸோ ஹவு த கான்ஸ்டிடியூஷன் இஸ் சுப்ரமசி அப்படின்றத வந்து நம்ம வந்து லேர்ன் இல்லையா. அப்போ வந்து என்னன்னா எப்படி அந்த கான்ஸ்டிடியூஷன் எல்லாம் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு வந்து என்ன அப்படின்னா வந்து அது ஒரு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா ஹவு இட் வாஸ் ட்ரெயின்ட், அதுக்கு என்ன வந்துச்சு, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு, எப்படிலாம் அதை டேக்கிள் பண்ணாங்க. இதுதான் என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த டாபிக் கீழ வந்து நம்ம வந்து we will learn. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரீவியஸா இல்லையா, நம்ம ப்ரீவியஸா நம்ம வந்து நிறைய பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்தது பார்த்துருந்தோம், என்ன பார்த்துருந்தோம், செகண்ட் மீட்டிங்ஸ் வந்து நடந்ததை நம்ம வந்து கோ த்ரூ பண்ணி நம்ம வந்து பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா தேர்ட் மீட்டிங். தேர்ட் மீட்டிங்ல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்திருந்தோம். அப்புறம் வந்துட்டு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் இருக்கு இல்லையா, 1947, அதுல வந்து எப்படி வந்துச்சு அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதுல உங்ககிட்ட ஒரு கொஸ்டின், பாகிஸ்தானுக்கு எப்ப இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிச்சு? when the Pakistan August 14, India August 15. ஓகே சூப்பர். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா ஆகஸ்ட் 15th August 1947. ஓகே, இப்ப வந்து இது கிடைக்கும் போது யாரு வந்து அப்பாயின்மெண்ட், யாரு கவர்னர் ஜெனரல் யாரு அப்பாயின்மெண்ட் ஆனாங்க இந்தியா? மிஸ்டர் ராஜகோபாலாச்சாரியார் நினைக்கிறேன் மேடம். வேற மேம் மவுண்ட் பேட்டன் பிரபு. எஸ், சூப்பர். ஸோ இந்தியாவுக்கு வந்து யாரு கவர்னர் ஜெனரல் அப்படின்னா மவுண்ட் பேட்டன், லார்ட் மவுண்ட் பேட்டன், லார்ட் மவுண்ட் பேட்டன். ஸோ இவங்க தான் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து கவர்னர் ஜெனரலா இருந்தாங்க. ஓகே, இது பார்ட்டிஷன் பண்ணும்போது பாகிஸ்தான் இல்லையா, அப்ப பாகிஸ்தானுக்கு யார் இருந்திருப்பா? பாகிஸ்தான் Same person. சேம் பர்சன், Lord Mountbatten தான். பாகிஸ்தான் கவர்னர் ஜெனரல்ல யார் இருந்தா? முகமது அலி ஜின்னாவா மேம்? தெரியல மேம், சாரி. முகமது அலி ஜின்னா. கரெக்டா மேம்? எஸ், கரெக்ட் சார், யூ ஆர் ரைட். ஓகே, ஸோ இது வந்து பேசிக்கான விஷயம். ஓகே, இது நம்ம எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சது. இப்போ வந்து நம்ம வந்து மூவ் இன் திஸ். தென் ஒன் மோர் கொஸ்டின், அதாவது நம்ம கான்ஸ்டிடியூஷன் இருக்குல்ல
இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து எதோட கார்பன் காப்பின்னு சொல்லுவாங்க? Which is the carbon copy of our Indian Constitution? Government of Indian Act. Yes, super. அதாவது எதை சொல்லுவாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட். இயர் என்ன? 1935. 1935. இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கார்பன் காப்பி ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே ஃபைன். இப்ப இந்த 1935 இருக்கு இல்லையா, 1935 லேட்டரான என்னாச்சு அப்படின்னா இந்த 1947 to 1950 இந்த டைம்ல வந்து கான்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும்தான் வந்து செயல்பட்டுச்சா? இது மட்டும்தான் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டே இருந்தாங்களா, இல்ல நம்ம கண்ட்ரீஸ்க்கான வேற ரிலேட்டட் விஷயங்கள்லாம் இதுல வந்து நடந்துச்சா? வேற ஏதாச்சும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணாங்களா? வேற ஃபங்க்ஷன்ஸ்? வெறும் இந்த லா ஆக்ட் பண்றது, என்ஆக்ட் பண்றது, இந்த எலெக்ஷன், இந்த கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி இது மட்டுமே தான் இருந்துச்சா? சொல்லுங்க. இது மட்டுமே தான் இருந்தா? நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதாவது 26 ஜனவரி 1950ல அந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணி கேம் இன்டு ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் இல்லையா, இந்த டேல. ஓகே, சோ இந்த டேல தான் என்ன அப்படின்னா நிறைய வந்து ஈவென்ட்ஸ் எல்லாமே நடந்தது. சோ அதுல ஒண்ணு என்னன்னா ஸ்டேட் எம்ப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேட் எம்ப்ளம். ஸ்டேட் எம்ப்ளம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து ரெகக்னைஸ் வந்து பண்ணினாங்க. தென் அடுத்து வந்து நான் உங்களுக்கு இதை வந்து லீனியன்ட்டா நான் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் எழுதி காமிக்கிறேன். அதாவது மே என்னென்ன நடந்துச்சு அப்படின்னா மே 1949ல இந்தியா இருக்காங்க இல்லையா, இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னா காமன்வெல்த். இந்தியா வந்து ஜாயின்டட் இன் காமன்வெல்த். அங்க வந்து ஒரு மெம்பர்ஷிப் வந்து வாங்குறாங்க. ஓகேவா? சோ இதுல வந்து என்ன ஆகுறாங்க, இந்தியா வந்து மெம்பர்ஷிப் வந்து வாங்குறாங்க 1949 மேல. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஜூலை 22 1947 இப்ப என்ன நடக்கு அப்படின்னா நம்மளோட நேஷனல் பிளாக் வாஸ் அடாப்டட். நம்மளோட நேஷனல் பிளாக் என்ன பண்றாங்க அப்படின்னா அடாப்ட் வந்து பண்றாங்க. அதுக்கப்புறமா நம்மளோட நேஷனல் நெக்ஸ்ட் வந்து ஜான்வரி 24 1950. சோ இதுல என்ன அப்படின்னா நம்மளோட நேஷனல் ஆந்தம் அண்ட் சாங் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அடாப்ட் பண்றாங்க, டிக்ளேர் பண்றாங்க. அதுக்கப்புறமா சேம் ஜான் 24 1950 இதுல வந்து எலெக்டட் பிரசிடென்டா நம்ம இந்தியாவுக்கு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து இருக்காங்க. ஓகேவா? தென் வேற என்ன சினாரியோஸ் வந்து நடந்தது? ஓகே, இதுதான் என்ன அப்படின்னா இந்த டேஸ்ல எல்லாம் வந்து நடந்தது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நெக்ஸ்ட் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, இத மேக் பண்றதுக்கு 2 years 11 months 18 days. ஓகேவா? சோ இதுல மொத்தம் எத்தனை செஷன் நடந்துச்சு அப்படின்னா 11 செஷன்ஸ் வந்து நடந்திருக்கு. மொத்தம் எத்தனை செஷன்ஸ் நடந்திருக்கு? 11 செஷன் வந்திருக்கு. இந்த 11 செஷன்ஸுமே 165 days. ஓகேவா? இந்த இயர்ஸ்ல 165 days ஹெல்ட் வந்து ஆயிருக்கு. அதே மாதிரி நம்ம கான்ஸ்டிடியூஷன் மேக் பண்றாங்க இல்லையா, இதுக்காக 60 கண்ட்ரீஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெஃபர் பண்ணிருக்காங்க. 60 கண்ட்ரீஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெஃபர் பண்ணிருக்காங்க. சோ இதற்கான எக்ஸ்பென்சஸ் வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 64 lakhs. டோட்டலா நம்மளோட கான்ஸ்டிடியூஷனுக்காக வந்து இனிஷியலி வந்து ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 64 lakhs வந்து
வந்து இத வந்து பண்ணிருக்காங்க. ஓகேவா, ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் சொல்றோம் இல்லையா. சோ இப்ப டிராஃப்டிங் இல்லாம முடியாது இல்லையா. சோ டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் எழுதுறதுக்கு எத்தனை டேஸ் ஆகிருக்கும்? இன்னைக்கு எஸ்எஸ் சொல்லுங்க. எத்தனை டேஸ் ஆகியிருக்கும்? டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் 114 days. எஸ், சூப்பர் சார். அதாவது எத்தனை டேஸ் அப்படின்னா 114 டேஸ். இந்த டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷனுக்கு வந்து எவ்வளவு டேஸ் ஆயிருக்கு? 114 டேஸ் வந்து ஆயிருக்கு. தென் லேட்டர் ஆன் என்ன அப்படின்னா வந்து keeps on moving. The 1951 to 1952 general election were held. சோ அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா as usual பார்லிமெண்ட் செஷன்ஸ் எல்லாமே என்ன ஆயிட்டு இருக்குன்னா நடந்துட்டே வந்திருக்கு. ஓகே ஃபைன். சோ இப்போ வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் இதுக்கு டிராஃப்ட் அப்போ ஒரு சிங்கிள் ஒரு சோல் பர்சனாலேயே இட் கேன் பி டிராஃப்டட் அப்படின்னா இட் இஸ் இம்பாசிபிள். பிகாஸ் கான்ஸ்டிடியூஷன்ன்றது பஞ்ச் நிறைய இருக்கு கேட்டகரிஸ் இல்லையா. சோ அப்ப அதுக்கு என்ன அப்படின்னா ஒவ்வொரு கமிட்டிஸ் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. அப்போ என்னென்ன கமிட்டிஸ் எல்லாம் வந்து இருந்திருக்கும். ஃபார் இந்த கமிட்டிஸ் வந்து ரெண்டா நம்ம பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து மேஜர் கமிட்டி, இன்னொன்னு மைனர் கமிட்டி. சோ இந்த மேஜர் கமிட்டிஸ் வந்து எத்தனை இருந்திருக்கும்? எஸ்எஸ் இருக்கா? கமிட்டிஸ் இருக்கு. இதை நம்ம ரெண்டா ஸ்பிளிட் அவுட் பண்ணிக்கலாம், மேஜர் மைனர். எதுக்காக அப்படின்னா அந்த கான்ஸ்டிடியூஷனை டிராஃப்டிங்காக. சொல்லுங்க, மேஜர்ல எத்தனை கமிட்டிஸ் இருந்திருக்கும்? மைனர்ல எத்தனை இருக்கும்? யாருக்காவது கெஸ்ஸஸ் இருக்கா? ஒரு சும்மா ஒரு குத்து மதிப்பா சொல்லுங்களேன். எனக்கு ஒரு இத்தனை இருக்கும் தோணுது அப்படின்னா சொல்லுங்க. மேஜர்ல எத்தனை இருந்திருக்கும்? 10 committees. ஓகே 10. வேற வேற யாருக்காவது கெஸ்ஸஸ்? ஓகே. சோ மேஜர்ல வந்து 8 அண்ட் மைனர்ல வந்து 13. ஓகேவா? சோ மேஜர் கமிட்டிஸ் வந்து 8, தென் மைனர் கமிட்டிஸ் வந்து 13. சோ இதுக்கு என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஹெட். ஓகேவா? சோ இதுக்கு என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஹெட் வந்து இதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்குமே என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஹெட் வந்து இருந்திருக்காங்க. சோ இதுல வந்து இந்த மேஜர் இருக்கு இல்லையா, இந்த மேஜர் எத்தனை சொல்லியிருந்தேன்? 8 சொல்லியிருந்தேன். சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா யூனியன் பவர் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி. சோ இதுக்கு ஹெட் யாரு அப்படின்னா நேரு வந்து ஹெட்டா இருக்காங்க. ஓகே. தென் ரெண்டாவது என்ன கமிட்டி அப்படின்னா யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டி. இதுக்கு வந்து ஹெட்டா இருக்கா? நேரு தான் வந்து இருக்கிறாங்க. ஓகே. தென் மூணாவது ப்ரொவிஷனல் கான்ஸ்டிடியூஷனல் கமிட்டி. சோ இதுக்கு யார் ஹெட்டா இருக்கா அப்படின்னா வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓகேவா? இவங்க வந்து ஹெட்டா இருக்காங்க. அடுத்து நாலாவது என்ன அப்படின்னா டிராஃப்டிங் கமிட்டி. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ இந்த கமிட்டிக்கு வந்து யாரு ஹெட்டா இருக்காங்க? Who is the head of the drafting committee? Dr. B.R. Ambedkar. Ambedkar. Yes, yes, super. யார் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். ஓகே. தென் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அட்வைசரி கமிட்டி. சோ எதுல அப்படின்னா ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிட்ட லீட் பண்ணது யாரு அப்படின்னா ஜேபி பழனி. ஓகே. தென் மைனாரிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, மைனாரிட்டிஸ், அதுக்கப்புறமா வந்து ட்ரைப்ஸ், அட்வைசரி கமிட்டி ஆன் மைனாரிட்டிஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு மைனாரிட்டிஸ், அப்புறம் ட்ரைபல்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ். எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ். சோ இதுக்கெல்லாம் வந்து யாரு இருக்கா அப்படின்னா ஹெச்சி முகர்ஜி இவங்க வந்து இருக்காங்க. தென் அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து 6th கமிட்டி என்னன்னா ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி. ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி இதுக்கு ஹெட்டா யார் இருக்கான்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து இதுக்கு வந்து ஹெட்டா இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கமிட்டி அப்படின்னா
நெக்ஸ்ட் 7th கமிட்டி ஸ்டேட் கமிட்டி, ஸ்டேட்ஸ் கமிட்டி. சோ இதுக்கு ஹெடா யார் இருக்காங்கன்னா நேரு வந்து ஹெடா இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் வந்து ஸ்டெர்லிங் கமிட்டி, இதுக்கு யாரு ஹெடா இருக்காங்கன்னா ராஜேந்திர பிரசாத் வந்து ஹெடா இருக்காங்க. சோ இதுதான் என்னன்னா 8 மேஜர் கமிட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து 13 மைனர் கமிட்டிஸ் இருக்கு. ஓகே, சோ அந்த 13 மைனர் கமிட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஃபினான்ஸ் அண்ட் செல்ஃப் கமிட்டி. சோ இதுக்கு வந்து யார் இத வந்து லீட் பண்றா அப்படின்னா ராஜேந்திர பிரசாந்த் வந்து இத வந்து லீட் பண்றாங்க. ரெண்டாவது வந்து என்னன்னா ட்ரெடிஷனல்ஸ் அண்ட் கமிட்டி. சோ இதுக்கு யார் இருக்கா அப்படின்னா அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். சரியா, கிருஷ்ணசுவாமி ஐயர். தென் ரெண்டாவது ஹவுஸ் கமிட்டி. சோ இதுக்கு வந்து லீட் பண்றது யாருன்னா பட்டாபி சீதாராமையா. இத லீட் பண்றது பட்டாபி சீதாராமையா. ஓகே, தென் நாலாவதா தென் ஃபோர்த் ஒன் வந்து என்னன்னா ஆர்டர் ஆர் பிசினஸ் கமிட்டி. சோ இத லீட் பண்றது யாரு அப்படின்னா டாக்டர் KM முன்சி. ஓகே, தென் 5th ஒன் வந்து என்னன்னா அட்ஹாக் கமிட்டி. எதுக்கு அப்படின்னா ஆன் தி நேஷனல் பிளாக். அட்ஹாக் அப்படின்னா மீனிங் என்ன? அட்ஹாக் அப்படின்னா டெம்பரரி. ஓகே, வேற லைக் அந்த ஒர்க் முடிஞ்சதும் அதை வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எஸ், அதாவது என்னன்னா இந்த சினாரியோக்கு இந்த சிச்சுவேஷனுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஃபார் திஸ் சிச்சுவேஷன் ஃபார் திஸ் டைம் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் அட்ஹாக். ஸோ இந்த கமிட்டிக்கு வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து இருக்காங்க. ஓகே, தென் சிக்ஸ்த் வந்து என்ன அப்படின்னா கமிட்டி ஆன் த ஃபங்க்ஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி. இந்த கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளிய ஃபங்க்ஷனிங்க்கு ஒரு கமிட்டி இருக்காங்க. ஸோ அதுதான் யாரு அப்படின்னா ஜிவி மாவல்லருங்கா. போன கிளாஸ்லயே நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். தென் இன்னொன்னு வந்து அட்ஹாக் கமிட்டி ஆன் த சுப்ரீம் கோர்ட். ஓகே, சேம் அட்ஹாக் கமிட்டி எதுல அப்படின்னா சுப்ரீம் கோர்ட், ஆன் த சுப்ரீம் கோர்ட். ஸோ இதை லீட் பண்ணது யாரு அப்படின்னா வர்தச்சாரி. இதை லீட் பண்ணது யாருன்னா வர்தச்சாரி அப்படின்ற பர்சன். தென் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கமிட்டி எதுல அப்படின்னா சீஃப் கமிஷனர் ப்ரொவிஷன். சோ இதோட ஹெட் யாரு அப்படின்னா பட்டாபி, முன்னாடி பார்த்திருந்தோம் இல்லையா பட்டாபி சீதாராமையா. சோ அவங்கதான் இதுல வந்து இந்த கமிட்டில வந்து ஹெட்டா வந்து இருந்தாங்க. தென் நைன்த் கமிட்டி வந்து என்னன்னா எக்ஸ்பெக்ட் கமிட்டின்னு சொல்றோம். எது எக்ஸ்பெக்ட் கமிட்டி, அதாவது இது எது இன்க்ளூட் பண்ணி வரும்னா ஃபினான்ஷியல் ப்ரொவிஷன் ஆஃப் த யூனியன். சோ இந்த கமிட்டியை வந்து லீட் பண்ணது யாரு அப்படின்னா நளினி ராஜன். ஓகே, தென் ரெண்டாவது நெக்ஸ்ட் வந்து 10th ஒன் லிங்குவிஸ்டிக் ப்ரொவிஷன் கமிஷன். ஓகே, சோ இந்த கமிஷனை லீட் பண்ணது யாருன்னா எஸ்கே தார். ரெண்டாவது 11th ஒன் என்ன அப்படின்னா ஸ்பெஷல் அதாவது டிராஃப்டிங் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, அந்த கான்ஸ்டிடியூஷன் டிராஃப்ட் பண்றாங்க இல்லையா, அதை மானிட்டர் பண்றதுக்காக வந்து ஒரு கமிட்டி. ஓகே, சோ இந்த கமிட்டி வந்து லீடட் பை யாரு அப்படின்னா நேரு. தென் 12th ஒன் என்னன்னா பிரஸ் கேலரி கமிட்டி. இத வந்து லீடட் பை உஷா நாத் சென். ஓகே, தென் அட்ஹாக் கமிட்டி எதுல அப்படின்னா சிட்டிசன்ஷிப். இதுவும் யாருன்னா வர்தச்சாரி. ஓகே, சோ இதுதான் என்ன அப்படின்னா 13 மைனர் கமிட்டிஸ். சோ இதுலயே என்ன அப்படின்னா
இம்பார்ட்டன்டான கமிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ அதை மட்டும் நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருந்தோமா, அது வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் யூனியன் பவர் கமிட்டி பார்த்திருந்தோம், அதுவும் இம்பார்ட்டன்ட். தென் கமிட்டி ஆன் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அது பார்த்திருந்தோம், அதுவும் இம்பார்ட்டன்ட். தென் ஸ்டெரிங் கமிட்டி அது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கமிட்டி ஆன் த நேஷனல் பிளாக் பார்த்திருந்தோம், அதுவும் இம்பார்ட்டன்ட். தென் டிராஃப்டிங் கமிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் அட்வைசரி கமிட்டி, அதாவது ப்ரொவிஷனல் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி அப்படின்னு பார்த்திருந்தோம் அது. தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கான கமிட்டி பார்த்திருந்தோம் இல்லையா அது. அதுக்கப்புறம் மைனாரிட்டிஸ் ட்ரைபல் ஏரியாஸ்க்கான ஒரு கமிட்டி. ஸோ இந்த கமிட்டிஸ்ல என்னன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டர். ஓகே, ஸோ இப்ப இந்த டிராஃப்டிங் கமிட்டின்னு இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து இட் இஸ் ஐ டோல்ட் யூ இது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா. why it is important? ஏன் இது இம்பார்ட்டன்ட் சொல்லுங்க யாராவது. டிராஃப்டிங் கமிட்டி ஏன் இம்பார்ட்டன்ட்? அந்த டோட்டல் அவுட்புட் வந்து நமக்கு அந்த டிராஃப்டிங் கமிட்டி மூலமா சப்மிட் பண்றதுலதான் ஒரு வைட்டல் ரோல் இருக்கிறதுனால அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். எஸ், சூப்பர். ஓகே, சோ இந்த டிராஃப்டிங் வந்து எத்தனை டைம் நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? எத்தனை டிராஃப்ட் நடந்திருக்கும்? எஸ்எஸ் இருக்கா? 3. ஓகே, வேற? ஓகே, ஃபைன். சோ இதுல வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் செட் அப் ஆன் ஆகஸ்ட் 29, 1947 இட் வாஸ் செட் அப். இதுல வந்து 7 மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இருந்தாங்க. இதை ஹெட் பண்ணது யாரு அப்படின்னா அம்பேத்கர் வந்து இதை வந்து லீட் பண்ணாங்க. ஓகேவா? சோ இதுல வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிராஃப்ட், இதோட ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் வந்து எப்ப பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1948 பிப்ரவரி. சோ 1948ல பிப்ரவரியில என்ன பண்ணாங்க அப்படின்னா இத வந்து பப்ளிஷ் வந்து பண்ணினாங்க. சோ எதற்காக பண்ணினாங்க அப்படின்னா ஃபார் த ஒப்பீனியன் ஆஃப் த பீப்புள், ஃபார் த ஒப்பீனியன் ஆஃப் த பீப்புள், பீப்புளோட ஒப்பீனியன், சஜஷன், அவங்களோட கமெண்ட்ஸ். சோ இதுக்காக என்ன அப்படின்னா இத வந்து ஃபர்ஸ்ட் டிராஃப்டிங் வந்து இஷ்யூ வந்து பண்றாங்க. சோ லேட்டர் ஆன் என்ன அப்படின்னா செகண்ட் டிராஃப்ட். ஓகே, செகண்ட் டிராஃப்ட் எப்ப அப்படின்னா 1948 அக்டோபர். சோ இதுல வந்து என்ன அப்படின்னா வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. தே டேக்ஸ் ஜஸ்ட் 141 days. 141 days தான் வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? சோ இதை டிராஃப்ட் பண்ணி இதை வந்து கொண்டு வந்துட்டாங்க. சோ இப்ப வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து என்ஆக்ட் பண்ணணும். சோ இதை என்ஆக்ட் பண்ணும்போது என்ன அப்படின்னா டாக்டர் B.R. ஓகே, சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நவம்பர் 4, 1948 அதாவது ஜெனரல் டிஸ்கஷனுக்காக அசம்பிளில என்ன பண்றாங்க அப்படின்னா சப்மிட் பண்றாங்க. சோ இது பேர் தான் என்னன்னா ஃபர்ஸ்ட் ரீடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ரீடிங் எப்ப? நவம்பர் 4, 1948. எதுக்காகனா ஜெனரல் டிஸ்கஷன் இட் இஸ் சப்மிட்டட் பை த டாக்டர் B.R. அம்பேத்கர். இந்த டிஸ்கஷன் வந்து எத்தனை டேஸ் இருந்துச்சுன்னா 5 days வந்து இட் வாஸ் ஹெல்ட். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் ரீடிங். தென் செகண்ட் ரீடிங், சோ இது எப்ப அப்படின்னா நவம்பர் 15ல இருந்து நவம்பர் 15, 1948ல இருந்து அக்டோபர் 17, 1949. இதுல வந்து என்ன அப்படின்னா வந்து செகண்ட் ரீடிங் வந்து இதுல டிஸ்கஸ் பண்ணாங்க. சோ இதுல என்ன அப்படின்னா டோட்டலா 7653 அமெண்ட்மெண்ட் வந்து ப்ரப்போஸ் பண்ணினாங்க. இதுல வந்து 7653 அமெண்ட்மெண்ட் ப்ரப்போஸ் பண்ணினாங்க. ஆனா இந்த ஜெனரல் டிஸ்கஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா, சோ இதுல வந்து எவ்வளவுதான் வந்து இவங்க டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா 2473 இது மட்டும் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க.
இது மட்டும் தான் என்ன பண்ணிருந்தாங்கன்னா டிஸ்கஸ் வந்து பண்ணிருந்தாங்க. சோ இது வந்து செகண்ட் ரீடிங். தென் தேர்ட் ரீடிங். தேர்ட் ரீடிங் எப்பன்னா நவம்பர் 14, 1949. ஓகேவா? சோ இதுல வந்து நடந்தது. தென் அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா நவம்பர் 26, 1949ல என்னாச்சு, இந்த டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் வந்து பாஸ்ட். சோ இத பாஸ் பண்ணும்போது ஆக்சுவலா அதுல டோட்டல் மெம்பர்ஸ் வந்து மொத்தம் 299 மெம்பர்ஸ் வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? சோ இதுல வந்து எத்தனை பேரு அந்த டைம் வந்து பிரசன்டா இருந்தாங்கன்னா 284 மெம்பர்ஸ். சோ இந்த 284 மெம்பர்ஸோட சைன் போட்டு என்னாச்சு அப்படின்னா இது பாஸ் பண்ணினாங்க. அந்த டைம் வந்து 299 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, மெம்பர்ஸ். ஆனா அந்த ப்ரப்போசலை வந்து சப்மிட் பண்ணும்போது அந்த பிரசன்ஸ்ல வந்து எத்தனை பேர் தான் இருக்காங்க அப்படின்னா 284 மெம்பர்ஸ் தான் வந்து இதுல வந்து இருக்கிறாங்க. ஓகேவா? ஓகே, சோ இப்ப நம்ம கான்ஸ்டிடியூஷன் இருக்குல்ல, இந்த கான்ஸ்டிடியூஷன்ல பிரியாம்பிள் இருக்குல்ல, பிரியாம்பிள் யாராவது எடுங்க. புக்ஸ் யாரும் வச்சிருக்கீங்களா? Constitution preamble. Okay, Constitution preamble இருக்கா? Okay, read பண்ணுங்க preamble. மேம் நான் ரீட் பண்ணிட்டு மேம். Okay, யாராவது read பண்ணுங்க. Okay மேம். The Constitution of India preamble. We the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic and republic, and to secure to all its citizens justice, social, economical and political liberty of the expression, belief, faith and worship, equality of status and of opportunities, and to promote among them all fraternity, assuring the dignity of the individual and the unity and integrity of the nation. In our Constitution Assembly, this 26th day of November 1949, do hereby adopt, enact and give to ourselves this Constitution. Okay sir, thank you. So இதுல பாத்தீங்கன்னா 26th November of 1949 இதுதான் நான் ரீட் பண்ண சொன்னேன் சொல்லலாம். சோ என்ன அப்படின்னா தேர்ட் ரீடிங்ல கான்ஸ்டிடியூஷன்ல தேர்ட் ரீடிங்ல அந்த டிராஃப்டோட கான்ஸ்டிடியூஷனோட டிராஃப்ட் வந்து அசம்பிளில பாஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த டேட்டை தான் நம்மளோட பிரியாம்பிள்ல வந்து கொடுத்திருப்பாங்க. 26th November 1949 அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இந்த பிரியாம்பிள் இருக்கு இல்லையா, இது வந்து முன்னாடி வந்து என்ன நேம்ல இருந்தது, எப்படி இருந்துச்சுன்னா அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன். சோ இதுதான் என்ன அப்படின்னா வந்து பிரியாம்பிள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இதை வந்து உங்களுக்கு சாந்தினி மேம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே, தென் ஓகே, சோ இப்ப வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து வந்தாச்சு. அப்ப இந்த கான்ஸ்டிடியூஷன்ல வந்து என்னெல்லாம் இருக்கும், எத்தனை செக்ஷன்ஸ் எத்தனை ஆர்டிகிள்ஸ் வந்து இருந்திருக்கு சொல்லுங்க. எத்தனை ஆர்டிகிள்ஸ் வந்து இருந்தது? 395 articles and 8 schedules, I think so. Yes, correct, super sir. So 395 articles. 395 articles and 8 schedules வந்து என்ன அப்படின்னா இருந்துச்சு. பட் இது எல்லாமே வந்து அட் தி சேம் டேலயே கேம் இன்டு ஃபோர்ஸா அப்படின்னு கேட்டா நோ, எல்லாமே சேம் டேல என்ஃபோர்ஸ் ஆகல. ஆர்டிகிள் 5, 6, 7, 8, 9, 60, 324, 366, 367, 379, 380, 388, 391, 392 and 393. So இது எல்லாமே 26th November 1949ல வந்து came into force.
இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே 26th November 1949 கேம் இன்டு ஃபோர்ஸ். ரிமைனிங் ரெஸ்பெக்டிவ் ஆர்டிகல்ஸ் எல்லாமே Jan 26th January 1950 ரிமைனிங் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷனல்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே என்ன அப்படின்னா வந்து என்ஃபோர்ஸ் வந்து ஆச்சு. ஓகே, சோ இப்ப நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ஷார்ட் டைட்டில் வந்து எந்த ஆர்டிகல்ல கொடுத்திருக்காங்க? எதுல கொடுத்திருக்காங்க? சொல்லுங்க மேம். எந்த ஆர்டிகல்ல கொடுத்திருக்காங்க நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்? சொல்லுங்க மேம். ஆர்டிகல் 393. எஸ், நம்ம அப்படியே பேரக்ஸ் வச்சிருக்கோம்ல, அதுல அப்படியே லாஸ்ட் போங்க. சோ லாஸ்ட்ல தான் என்ன அப்படின்னா ஆர்டிகிள் 393. சோ இதுலதான் ஷார்ட் டைட்டில் கொடுத்திருக்காங்க. ஓகே, இதுலதான் என்ன அப்படின்னா நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, அதை எப்படி வந்து சொல்லணும்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஸ்டேட் பண்ணணும்னு சொல்லி ஆர்டிகல் 393 வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, தென் ஆர்டிகிள் 395 இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரிப்பீல், அதாவது இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் இருக்கு இல்லையா, அதா இருக்கட்டும், தென் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 அண்ட் அதர் சப்ளிமெண்டரி ஆக்ட்ஸ், இது எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிப்பீல். ஆனா பட் ஒரே ஒரு ஆக்ட், abolition of Privy Council Jurisdiction Act. சோ இத மட்டும் என்ன பண்ணல அப்படின்னா ரிப்பீல் பண்ணல. ஓகே, இது வந்து எதுக்காக வந்தது? இதோட எசன்ஸ் வந்து என்ன, யாராவது சொல்ல முடியுமா? இதோட எசன்ஸ் வந்து என்ன? இதுல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு எஃபெக்ட் இருக்கு. என்ன எஃபெக்ட் இந்த ஆக்ட்ல? இந்த ஆக்ட்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு எசன்ஸ் இருக்கு. வாட் இட் இஸ்? யாராவது கெஸ்ஸஸ் இருக்கா? நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடத்தும் போது நான் சொல்லியிருந்தேன், ஃபெடரல் கோர்ட் அப்படின்றத நம்ம எப்படி இப்போ வந்து சொல்றோம்? சுப்ரீம் கோர்ட். எஸ், சோ அத வந்து இனிஷியேட் பண்ணது இது. அதாவது சுப்ரீம் கோர்ட் 1915 இருந்து நம்ம சொல்றோம் இல்லையா. சோ இது வந்து இந்த ஆக்ட் மூலியமா தான் என்ன அப்படின்னா வந்து அது வந்து இந்த ஃபெடரல் கோர்ட்ல இருந்து இட் இஸ் டிரான்சிஸ்ட் இன்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடிய கான்செப்ட். ஓகே, தென் நம்ம அம்பேத்கர் இருக்காங்க இல்லையா, சோ இந்த அம்பேத்கர் தான் என்ன அப்படின்னா அந்த டைம்ல அதாவது லா மினிஸ்டரா வந்து இருந்தாங்க. ஓகேவா, லா மினிஸ்டரா வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறமா இவங்களதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு இவங்கள மாடர்ன் மன்னு அப்படின்னு சொல்றோம். வாட் இஸ் மீன் திஸ்? இதுக்கு அர்த்தம் என்ன? டாக்டர் அம்பேத்கர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ மாடர்ன் மன்னு அப்படின்னா என்ன? இந்த டேர்ம் எதை டிஃபைன் பண்ணுது? எதை டிஃபைன் பண்ணுது மேம்? மனுன்னு சொல்லி ஒரு ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர் இருந்தது மேம். ஸோ அது வந்து ஜஸ்டிஸ் பற்றி, ஜஸ்டிஸ், ஈக்விட்டிஸ் அண்ட் குட் கான்சியஸ், அந்த மூணுத்தை பற்றியும் பேஸ் பண்ணி பேசும். ஸோ அதனால் இவர் அந்த அன்டச்சபிலிட்டி, டிஸ்கிரிமினேஷன், ஸோ அதெல்லாம் அகெயின்ஸ்டாக இருந்ததுனால அப்படி வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, சூப்பர் சார். சோ வந்து இது இவர் வந்து அதாவது சார் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த அன்டச்சபிலிட்டி இதற்கெல்லாம் எகெயின்ஸ்டா இருந்து இந்த இன்டெகிரிட்டி, ஸோ இதெல்லாம் ஃபார்மேஷன் பண்ணதுல வந்து மாடர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு என்ன அப்படின்னா இதற்கு எக்ஸாக்டான டேர்ம் என்னன்னா ஆர்கிடெக்ட்.
ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இவரை வந்து ஃப்ரேம் வந்து பண்ணுவோம். ஓகேவா? ஆர்கிடெக்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இதுதான் வந்து கான்ஸ்டிடியூஷன் வந்து எப்படி எப்படி ஃப்ரேம் பண்ணாங்க, என்னென்ன பண்ணுனாங்க அப்படின்றது நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? ஓகே, ஸோ இதுல வந்து இப்ப நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் மொத்தம் எத்தனை ஆர்டிகிள்ஸ் இருக்கு? சொல்லுங்க. இப்ப எல்லாமே நீங்க தான் பதில் சொல்லணும். எத்தனை ஆர்டிகிள்ஸ் இருக்கு? 395 ma'am. ஓகே, 395. மேம் அதில் ஒரு ஸ்மால் கிளாரிஃபிகேஷன் இல்லை மேம். அதாவது அமெண்ட்மெண்ட்ஸு வந்து அதில் நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கலாக கவுண்ட் டவுன் ஆகாது மேம். அது ஏபின்னு உள்ளே வந்துடும். ஸோ இப்போ வந்திருக்கிற அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படியே கவுண்டிங் பண்ணோம்னா 448 வரும் மேம். ஆனால் நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா 395 தான் இருக்கும். சூப்பர். சோ டோட்டலா வந்து நம்மளோட இது வந்து 448 ஒரிஜினலி. ஓகே, அதாவது டோட்டலா வந்து 448. சோ பட் இதுல வந்து காமனா நம்ம பார்த்தோம் அப்படின்னா 395. எல்லா ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த அமெண்ட்மெண்ட்ஸ் இன்க்ளூடட் 448 ஆர்டிகிள்ஸ். ஆனா நம்ம இண்டிவிஜுவலா பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்ஸ்க்ளூட் ஆஃப் த அமெண்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்தோம்னா 395. ஓகே, சோ இதுல எத்தனை பார்ட்ஸ் இருக்கு? Parts 22. Okay, originally 22, பட் எல்லாமே இத வந்து சேர்த்தோம் அப்படின்னா ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா 26. ஓகே, அதுல வந்து ஒன்னு வந்து ரிப்பீட். அதே மாதிரி 22, பட் இதுல வந்து என்னன்னா கிளாஸஸ் இருக்கு. சோ அதனால 25. சோ சேம் தான், லைக் 395 மாதிரி. பட் இந்த 448 நம்ம சொல்லிருந்தோம் இல்லையா, அது மாதிரி இந்த 25 நம்ம கிளாஸ் பண்ணோம். ஓகே, எத்தனை ஷெட்யூல்ஸ் இருக்கு? ஷெட்யூல்ஸ் 12 schedules. 12. எஸ், 12 ஷெட்யூல்ஸ். தென் அப்பெண்டிக்ஸ் எத்தனை இருக்கு? அப்பெண்டிக்ஸ் 3 ma'am. 3 or 5? எத்தனை இருக்கு? சொல்லுங்க கன்ஃபார்மா. எத்தனை இருக்கு? நான் வந்து 5 நான் பார்த்திருக்கேன். 5 இல்லையா, 3 தானா? டோட்டலா 5. ஓகே, டோட்டலி 5. ஓகே, ஃபைன். இப்ப வந்து இது எல்லாமே நம்ம பார்த்தோமா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த ஜிபிஎஸ்பி இருக்கு இல்லையா, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இது எதுல இருந்து நம்ம எடுத்திருக்கோம்? எந்த ஊர்ல இருந்து நம்ம வந்து இத பேட்ச் ஹியர்? எந்த பிளேஸ், கண்ட்ரி? அயர்லாந்து. எஸ், அயர்லாந்து. அயர்லாந்துல இருந்து நம்ம டிபிஎஸ்பி வந்து we borrowed. ஓகே, தென் நம்மளோட preamble அமெரிக்கா. எஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. தென் அந்த preambleல லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃபர்டர்னிட்டி எங்க இருந்து நம்ம வந்து borrow பண்ணியிருக்கோம்? இந்த பிரின்சிபல், இது எதோட மோட்டோ? இந்த கண்ட்ரியோட மோட்டோ. இது ஒரு ரெவல்யூஷன்ல இருந்து வந்தது இந்த மோட்டோ. பிரெஞ்சு ரெவல்யூஷன். பிரான்ஸ். கமிங் பிரான்ஸோட மோட்டோ பிரெஞ்ச் ரெவல்யூஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். US Constitution. US.
ஓகே. ஸோ அதாவது நம்மளோட காப்பி இருக்கு இல்லையா, இந்த கான்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து எந்த இடத்துல இப்ப இருக்கு, இது சேஃபா இருக்கா? இந்த கான்ஸ்டிடியூஷனோட இந்த காப்பீஸ் வந்து சேஃபா இப்ப இருக்கா? அந்த ஒரிஜினல் காப்பீஸ் எல்லாமே இப்ப சேஃபா இருக்கா? எங்க இருக்கு? என்ன கெஸஸ்? மேம், இதுக்கு முன்னாடி இந்தியன் பார்லமெண்ட் சேஃபாக இருந்தது மேம், பழைய ஓல்ட் பில்டிங்கில். இப்போ நியூவாக டெல்லி தான். இப்போ நியூவாக ஆல்ட்ரு பண்ண பின்னாடி அங்கே போனதா இல்லையான்னு தெரியலங்க மேம், அதுதான். பார்லிமெண்ட் லைப்ரரியில இட் இஸ் இன் த பார்லிமெண்ட் லைப்ரரி. என்ன அப்படின்னா அடிஷனல் டு இட் அது எப்படி ஸ்டோர் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபில்டு வித் த ஸ்பெஷல் ஹீலியம். அதாவது அந்த கேஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வந்து ட்ரை அவுட் ஆகாமலோ இல்ல அது வந்து ஒரு நாஸ்டி ஆகாம கிளியரா இருக்கிறதுக்காக அசைச்சு இருக்கிறதுக்காக அந்த கேஸஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த கேஸ் வந்து அதோட ஃபார்மேட் அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்காது. ஸோ அதை ஃபில் பண்ணி அது வந்து எங்க இருக்கு அப்படின்னா நம்மளோட பார்லிமெண்ட்ல வந்து இட் இஸ் லைப்ரரி, பார்லிமெண்ட் லைப்ரரியில வந்து இட் இஸ் ஃபில்டு வித் ஸ்பெஷல் ஹீலியம் ஃபில்ட் கேஸ். ஸோ அதுல வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் ஸ்டோர்ட். ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட கேலிகிராஃபர் யாரு? Who is the Prem Bihari. பிரேம் பிஹாரி நரேந்திரன். Yes. யாரு அப்படின்னா பிரேம் பிஹாரி. பிரேம் பிஹாரி நரேந்திரன். Okay, fine. Okay. Then இந்த ஹேண்ட் ரிட்டன் காப்பி இருக்கு இல்லையா, இது வந்து யாரால டெக்கரேட் பண்ணப்பட்டது? இது வந்து இட் இஸ் a calligraphy, it is an italic format and இந்த ஹேண்ட் ரிட்டன் காப்பி வந்து it was decored. யாரால இது டெக்கர் ஆனிச்சு? எந்த ஆர்டிஸ்ட்? 2 ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அது யாரு? 2 artists. Any guesses over to this? அதாவது நந்தா லால் போஸ், தென் so இவங்க வந்து these two were decorated the constitution and this person பிரேம் பிஹாரி என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த வந்து ஹேண்ட் ரிட்டன் ஃபார்மேட்ல வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஓகே ஃபைன். ஸோ இது நம்ம வந்து பார்த்தாச்சு. தென் வி வில் இந்த 22 பார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த சாரி இந்த 25 பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 25 பார்ட்ஸ் என்னென்னு வரிசையா எனக்கு சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்ட்ஸ் சொல்லுங்க. 25 இருக்கு, சொல்லுங்க. 1 யாராவது ஒரே ஒரு பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து ஒரு இதை சொல்லுங்க. Union and its The union and its territories. சரிங்க, ஒவ்வொன்றா நான் எழுதிக்கிறேன். யூனியன். ரெண்டாவது Part 2 citizenship ma'am. எஸ் யூனியன் அண்ட் டெரிட்டரி. இது வந்து சிட்டிசன்ஷிப். Part Then 3 fundamental. Okay, fundamental rights. Okay, then Part 4 DPS. Part 4 Directive Principle of State Policy. TPSP. Then fifth, Part 4A fundamental. yes, 4A. 4A fundamental rights. Okay, then மேம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் மேம், அது yes, sorry, sir. Fundamental duties. Then Union government. yes, union government. Then sixth one,
Statement. State. Then 7, அது repeal. Okay, fine. Then 8, Union territories. okay. Then 9, பஞ்சாயத்து மேம். okay. Then 10, Municipalities. 9A, sorry, 9A. 9A. Municipality. 9A, Municipality. municipalities, okay. Then 10 na? Then மேம் 9B ஒன்று இருக்கு மேம். Cooperative societies. 9B, cooperative societies, okay. Then 10 என்னது? Scheduled and tribal areas. Schedule and tribal area, okay. Then 11, Relationship between union and state. yes. Relationship between union and state, okay. So இத வந்து நான் learn பண்றதுக்கு I used one strategy, okay. இத யாரும் ஏதோ strategy வச்சு நீங்க go on பண்ணீங்களா இதுக்கு? Previously, did you use any kind of strategy to learn? You can fly directly from US to UP to meet child of ஒரு மூவி வந்ததுல்ல சீதாராம் அந்த மாதிரி லைக் சீதா அண்ட் ராம், ஓகே ஓகே ஃபைன். இத வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு தேவைப்பட்டா நோட் பண்ணிக்கோங்க, ஆர் எல்ஸ் ஜஸ்ட் லீவ் இட் அவுட். ஓகே, இது வந்து நான் படிச்சதை நான் உங்களுக்கு ஐ ஷேர்ட் யூ. ஓகே, சோ இப்ப பாருங்க, U C F D F U, இது வந்து ரிப்பீல், U M C S சார், ஓகே. சோ இப்ப வந்து யூனியன் அண்ட் டெரிட்டரிக்கு U, ஓகேவா? அடுத்து யூ கேனுக்கு C ஃபார் என்னது? சிட்டிசன்ஷிப், ஞாபகம் வச்சுக்கோங்க. F ஃபார் என்னது? ஃப்ளை. F ஃபார் சொல்லுங்க எல்லாருமே, மைக் ஆன் பண்ணி. F ஃபார் Fundamental rights. Fundamental rights. directly D. DPSP. Directive principle of state policy. So அதான் directly. Then from Fundamental duties. Yes, US. Union and state government. Yes. Then next. அடுத்து US. உள்ள U for union, for state. அடுத்து US U. So அதுல Union territories. U for Union territories. union territory. Then பஞ்சாயத் U. யார மீட் பண்ண போறாங்க? மீட் Municipality. child C. Cooperative society. Cooperative societies. Society. Yes, Sita and Ram. Sita, yes. Schedule and tribal areas. Schedule and tribal area. Ram. Relationship between union and states. Yes. Part 11. Part 11 வந்து இத டெல் பண்ணுது. ஓகே, சோ இது வந்து ஒரு பாடம். தென் இன்னொரு ஒரு பாடம். சோ அத நம்ம வந்து எப்படி லேர்ன் பண்ணணும் அப்படினா 12th. 12th பார்ட் என்ன சொல்லுது? எதை பத்தி 12 சொல்லுது?
எல்லாரும் மைக் ஆன் பண்ணி சொல்லலாம். It can be kind of Finance, property, contracts, and suits. Property, contracts, and suits. finance, property, then contract suit related with contracts. Okay. Then 13th, part 13. Trade, commerce, and intercourse within territory of India. Okay. Then 14. Service Services under union and state. Yes. Service of union and state government officer. Okay. Then 15. 14A tribunals இருக்குங்க. Then 16. Election. 14A tribunals இருக்கு ma'am. 14A tribunal. Relating to such. Yes. 14A administrative tribunal தான். கரெக்டா? 323A மேம் அது. Okay. 14A Tribunals. election. Elections. Then 16. Special provision relating to certain class. புரியல நீங்க சொன்னது. Okay. Special provisions relating to certain classes. Yes. Then 17. Official language. Official language. Then 18. Emergency. Yes, emergency provision. Then 19. Miscellaneous. Yes. Okay. Then 20. Amendment of the Constitution. Amendment of the Constitution. Then 21. Temporary, transitional, and special and special provisions. provisions. Yes, temporary provisions. So on. 22. Short title, commencement, authoritative text in Hindi and repeals. Yes. Okay. So இது வந்து எப்படி லேர்ன் பண்ணலாம்னா ஓகே. ஸோ இதை வந்து இன்னொரு ஃபார்மேட் இருக்கு. இது we will consider 16 இருக்கு இல்லையா, லைக் அந்த 14A அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல். ஓகேவா? ஸோ இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலா வச்சு. ஸோ இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபாதர், டீச்சர்ஸ், சன் அண்ட் எக்கனாமிக்ஸ். ஓகேவா? சன் பையன் என்ன பண்றான் அப்படின்னா, obtain employment எங்க அப்படின்னா இன் மெக்சிகோ as எதா டாக்ஸ் செக்ரட்டரி. ஓகேவா? ஃபாதர் டீச்சர்ஸ் சன் அண்ட் எக்கனாமிக்ஸ். Son obtained employment in Mexico as the tax secretary. Okay, ஒரே நிமிஷம், few minutes. Okay, sorry for interruption. Okay.
நான் உள்ளதான் இருக்கேன். ஆஃப் பண்ணாதீங்க. நான் கூட்டிட்டு வந்துருவேன். நான் கூட்டிக்கிறேன் ஆபீசர். சாரி ஃபார் இன்டரப்ஷன். ஓகே, சோ இதுல வந்து ஃபாதர், ஓகே, F ஃபார் ஃபினான்ஸ், தென் T ஃபார் டீச்சர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ரேட், தென் S ஃபார் சொல்லுங்க பார்ட் 14. பார்ட் 14 Service of Union. yes. 14A Administrative Tribunal. yes. Then 15 Election. yes. 16 Special provisions on relation Election. certain draft. okay. Special provision. Certain draft. Official language. Part 17 language provision, okay. Then 19 Miscellaneous. yes, miscellaneous. Then 20 Amendment. Amendment of Constitution. constitution, okay. Then 21 ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, டெம்பரரி ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. Ma'am, temporary and transitional. yes. Then 22 Short items and commencement. அவ்வளவுதான். சோ இதுதான் என்ன பார்ட்ஸ். சோ இப்போ வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, ரைட்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, சோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து உள்ள மூவ் ஆன் பண்ணையில நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஐ ஹோப் இது வந்து எனக்கு தெரிஞ்சது ஐ ஷேர்ட் யூ, இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டைப்ஸ், எனி கெஸ்ஸஸ்? Written constitution, unwritten constitution. ஓகே, ஃபர்ஸ்ட் ரிட்டன்னா என்னன்னு பார்க்கலாம். சோ ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதுதான். அது என்னது, ஒரு ரிட்டன் ஃபார்மேட்ல ஒரு டாக்குமெண்டா அது இருக்கக்கூடியது. ஓகே, சோ அதுதான் சொல்றோம். இதுக்கு எந்த ஊர் வந்து எக்ஸாம்பிளா நம்ம சொல்லலாம்? India. US. India. Sorry. USA. இந்தியா, ஜெர்மன், ஜப்பான், கனடா, பிரான்ஸ் அண்ட் சுவிட்சர்லாந்து. சோ இதெல்லாம் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வேற என்ன டைப் இருக்கு? Unwritten. Yes, unwritten constitution. Unwritten constitution na neither draft nor enacted by constitutional assembly nor even in written format. அதாவது neither draft nor enacted. அதே மாதிரி இன்னொரு ஒரு இங்கிலீஷ் ஒரு விஷயம், நெய்தர் யூஸ் பண்ணா இங்க நார் போடணும். ஓகே, எய்தர் யூஸ் பண்ணோம்னா இந்த இடத்துல ஆர் வரும். ஓகேவா? ஓகே, இது நமக்கு கான்ஸ்டிடியூஷனுக்கு தேவையில்ல, டிரான்ஸ்லேஷனுக்கு தேவை. நான் அந்த டிரான்ஸ்லேஷன்ல எடுக்கிறதுனால எனக்கு அது மைண்ட் அதுக்கு போகுது. ஓகே, ஃபைன். தென் நெக்ஸ்ட் என்ன கான்ஸ்டிடியூஷன் இருக்கு? Written. Rigid and flexible. Rigid. ஓகே. இந்த அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனுக்கு எந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்? சாரி, எந்த கண்ட்ரி? England. UK, Canada, maybe China. China. Okay, fine. Then rigid. Okay. So rigid constitution அப்படின்றது என்ன அப்படின்னா, அது வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, it cannot be amended. So நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ண முடியாது, அமெண்ட் பண்ண முடியாது. there must be a simple majority இருக்கணும், the parliamentary form, special majority. So அது வச்சுதான் ஒரு ஆக்ட் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் வந்து என்ன பண்றோம் வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு இது வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை ஸ்டேபிளா கொண்டு போறதுக்கு இது வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸ்டெபிலிட்டி ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? சோ இதுக்கு வந்து நம்ம வந்து இந்தியாவை சொல்லலாம். ஆனா இந்தியா வந்து என்னன்னா பார்ட்லி ரிஜிட் அண்ட் பிளெக்சிபிள். இந்தியா வந்து என்டையர்லி ரிஜிட் கான்ஸ்டிடியூஷனான்னு கேட்டா கிடையாது, பார்ட்லி இந்தியா இஸ் a rigid constitution. ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன டைப் இருக்கு? Flexible. Yes.
flexible. So flexible அப்படின்னா it can easily amend. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம amend பண்ணிட்டே இருக்கலாம். இது by the even of simple majority வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிளா வந்து பிரிட்டிஷ். ஓகே, தென் இன்னொன்னு என்ன கான்ஸ்டிடியூஷன் இருக்கு டைப்ஸ்? Partly fixed, partly rigid. அதான் சார், அது நம்ம ஃபிளெக்சிபிள் அண்ட் ரிஜிட்ல சொல்லிட்டோம். எவால்வ்டு கான்ஸ்டிடியூஷன். எவால்வ் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்னன்னா, எந்த ஒரு டைம்லயுமே எந்த ஒரு பர்சனாலயோ இல்ல எந்த ஒரு டைம்லயுமே என்ன பண்ணல அப்படின்னா, எனி டைம் ஆர் எனி பர்சனால இது வந்து எனாக்ட் பண்ணப்படல. இது அங்க இருக்கக்கூடிய சிச்சுவேஷன், அங்க இருக்கக்கூடிய சினாரியோ படி அது பாட்டுக்கு என்ன ஆயிட்டு இருக்கும், எவால்வ் ஆயிட்டே இருக்கும். சோ இதுக்குதான் என்னன்னா பிரிட்டன், கிரேட் பிரிட்டன் எக்ஸாம்பிள். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் 6th ஒன் என்னது இருக்கும்? enacted. So enacted constitution அப்படின்னா என்னன்னா, as we all know that it is a man made, அதாவது enacted and adopted by the assembly or council. அந்த கவுன்சில தான் நம்ம என்ன சொல்றோம், கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா? சோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இந்தியா, சைனா, யுஎஸ்ஏ அண்ட் ஜப்பான். ஓகே, சோ இதெல்லாமே கான்ஸ்டிடியூஷனலோட டைப்ஸ். ரொம்ப டெப்தா நமக்கு தெரிஞ்சுக்கிறது இல்ல. பட் இந்தியா வந்து என்ன கைண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து என்ன கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, வாட் கைண்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆர் இந்தியா? நம்ம இந்தியா கான்ஸ்டிடியூஷன் என்னது? Partly rigid, partly flexible. Yes, partly rigid and partly flexible and written constitution. இப்ப வந்து லாஸ்டா வந்து கான்ஸ்டிடியூஷனோட ஃபீச்சர்ஸ். ஓகே, feature of the constitution. சோ இதுல வந்து நான் வந்து 11 பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிருக்கேன் நான் லேர்ன் பண்ணத. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஃபீச்சர் அப்படின்னா, லாங்கஸ்ட் அண்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். ரொம்ப பெரிய கான்ஸ்டிடியூஷன். ஓகே, நிறைய பேஜஸ் அண்ட் நிறைய ப்ரொவிஷன்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸோட இருக்கக்கூடியது. ஓகே, அமெண்ட்மெண்ட்ஸ்ல மொத்தம் நமக்கு எத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கு? எத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கு சொல்லுங்க. Constitutional amendments are எஸ், டோட்டல் அமெண்ட்மெண்ட்ஸ் இன் கான்ஸ்டிடியூஷன் 106 இப்போ லேட்டஸ்டா women reservation பண்ண மேம் 105 சாரி 10th மேல போச்சு. 106 amendment இப்போ லேட்டஸ்டா women reservation 33% லாஸ்ட் இயர் பண்ணாங்களா? அதான் லேட்டஸ்ட்னு நான் நினைக்கிறேன். எஸ், கரெக்ட். 2023ல உமன்ஸ் ரிசர்வேஷன் 33%. சோ அதுதான் என்னன்னா 106. ஓகே, டோட்டல் அமெண்ட்மெண்ட்ஸ் இன் ஆர் கான்ஸ்டிடியூஷன் வந்து டில் நவ் வந்து என்ன அப்படின்னா 106. ஓகே, ஃபைன். தென் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, பார்ட்லி ரிஜிட் அண்ட் flexible in nature. Then democratic republic. So democratic republic அப்படின்னா என்னன்னா, they govern themselves. Okay, அவங்க ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வச்சு என்ன அப்படின்னா, basis on the universal adult franchise, அதாவது மக்களின் பிரதிநிதியாக என்ன அப்படின்னா வந்து ஓட்டு போட்டு எலெக்ட் பண்ணி கவர்ன் பண்றது. ஓகே, they govern by their own representative அப்படின்னு நம்ம வந்து சொல்றது. Then next வந்து என்னன்னா, parliamentary system of government. Then parliamentary system of government, அதாவது இந்தியா வந்து என்னன்னா parliamentary form of government வந்து அடாப்ட் வந்து பண்ணிருக்கு. ஓகே, then federation. அதாவது நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 1 இருக்குல்ல, ஆர்டிகிள் 1 பாத்தீங்கன்னா இந்தியா வந்து என்னன்னா பாரத் ஷால் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனா ஃபெடரேஷன் அப்படின்ற அந்த டேர்ம் என்ன பண்ணிருக்காதுன்னா இம்ப்ளாய்டு, அது வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காது. ஆனா என்ன அப்படின்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் ஃபெடரல் கவர்மெண்ட், அதாவது இது வந்து இட் இஸ் நாட் அ ஃபார்ம் ஆஃப் என்டையர்லி இந்தியா இஸ் நாட் அ ஃபார்ம் ஆஃப் ஃபெடரல் கவர்மெண்ட். இது வந்து கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அப்ப ஒரு கவர்மெண்ட் வந்து ஃபெடரல் அப்படின்னு நம்ம வந்து டிஃபைன் பண்றோம் இல்லையா, என்னென்ன ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட்ல வந்து என்னென்ன ஒரு நேச்சர்ஸ் இருக்கணும் அப்படின்னா,
ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்னன்னா பவர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பவர் வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டுக்கு இடையில டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும். ரெண்டாவது அந்த ஸ்டேட்டுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு அந்த கண்ட்ரிக்கு ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் வந்து இருக்கணும். ரெண்டாவது தேர்ட் விஷயம் என்னன்னா இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் இருந்தாதான் நம்ம வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு வந்து டெல் பண்ணுவோம். தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நம்ம ஸ்கூல்லாம் படிக்கும் போது நமக்கு வந்து ரைட்ஸ்லாம் இந்த பாலிடிக்ஸ் சிவிக்ஸ் பேப்பர்ஸ்லாம் நம்ம படிக்கும் போது நம்ம படிச்சிருப்போம். பேசிக்கா there are 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா. சோ இது வந்து கான்ஸ்டிடியூஷன்ல எந்த பார்ட்ல டெல் பண்ணுது? Part 3. பார்ட் 3. சோ இதுல வந்து என்னன்னா நம்ம இதை எப்படி ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னா 7 கேட்டகரிஸ். அதுல வந்து ஒண்ணு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஸ்கிப் அவுட், அது நான் சொல்றேன். சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி. தென் சொல்லுங்க, ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருந்தோம். Right to freedom. எஸ், ரைட் டு ஃப்ரீடம். அடுத்து ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட். exploitation, right to exploitation, against exploitation, sorry, against exploitation. அடுத்து cultural and educational rights. ஓகே, அடுத்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். அடுத்து Right to constitutional remedies. கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். அடுத்து வந்து இது இன்னொன்னு என்னன்னா ப்ராப்பர்ட்டி வந்து இருந்தது, அது வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா omitted from the fundamental rights. என்ன அமெண்ட்மெண்ட்ல? 44th Amendment. சோ 44th அமெண்ட்மெண்ட்ல இது omitted. சோ இப்போ இத என்ன ரைட்னு நம்ம சொல்றோம்? Constitutional. லீகல் ரைட். Constitution. லீகல் தானே, கான்ஸ்டிடியூஷன் தான். லீகல் ரைட் தான். எஸ், இட் இஸ் a legal right. ஓகே, சோ இதெல்லாம் வயலேட் ஆனிச்சுனா we can knock the door of the Supreme Court as well as the High Court as per our constitutional provision. So 32 படி என்ன அப்படின்னா we can go for Supreme Court. Okay, then next is 7-1 directive principle of state policy. So இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஸ்டேட்டோ யார் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அதோட என்னன்னா எஸ்டாப்ளிஷிங் த சோசியல் எக்கனாமிக் அண்ட் டெமோக்ரஸி, இந்த 3 விஷயங்களையும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு. இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஈக்குவல் பே ஃபார் மென் அண்ட் உமன், ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், தென் வந்து லைவ்லிஹுட். ஸோ இதெல்லாம் வந்து இந்த டிபிஎஸ்பிக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸாம்பிள்ஸா டெல் பண்ணிக்கலாம். தென் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ இது எதுல டெல் பண்ணியிருக்காங்க? Part 4A. 4A. ஓகே, ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா பீப்புள்ஸ் இருக்காங்கன்னா while the peoples are enjoying their rights, அவங்களோட ரைட்ஸ் அவங்க என்ஜாய் பண்ணும் போது அவங்க என்ன பண்ணிருக்கணும்? they should know about their duties. அவங்களோட டியூட்டிஸை தெரிஞ்சு அவங்க நடந்துக்கணும். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் as well as the fundamental duties, இந்த ரெண்டையும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா two sides of the coin அப்படின்னு சொல்லிட்டு இத வந்து டெல் பண்றோம். ஓகே, then which is the heart of our constitution? Article 32. Yes. Then secular state. அதாவது செக்குலர் ஸ்டேட் அப்படின்றது நெய்தர் ரிலீஜியஸ் நார் இர்ரிலீஜியஸாவும் இருக்காது, ஆன்டி ரிலீஜியஸ். அது வந்து ஃபுல்லி ரிலீஜியனும் சொல்ல முடியாது, இல்ல அப்படின்னா அது ரிலீஜியனே இல்லாத நாடா நம்ம சொல்ல முடியாது, ஆன்டி ரிலீஜியனாவும் கிடையாது. அதுதான் என்னன்னா செக்குலர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அமெரிக்கா இஸ் a செக்குலர் கண்ட்ரியா இல்லையா? whether America is a secular country or not? Yes, ma'am. Ma'am, no, ma'am. America not secular. Okay, yes, No, no. ma'am. Ready. Okay, No. no. யாரெல்லாம் நோ சொல்றீங்களோ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யாரெல்லாம் நோ சொல்றீங்க? Okay, fine. Hands down. Okay. So America is a secular form. Yes.
ஸோ அந்த செகுலரிசம் அப்படின்ற கான்செப்ட் we can split out into two. One is positive secularism and negative secularism. Okay, so positive secularism அப்படின்னா அந்த ஸ்டேட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட் என்ன ஆகும் அப்படின்னா ரிலீஜியஸ் மேட்டர்ல இன்டர்ஃபியர் ஆகும். நெகட்டிவ் செகுலரிசம் அப்படின்னா அந்த ஸ்டேட் என்ன பண்ணாது அப்படின்னா ரிலீஜியஸ் மேட்டருக்குள்ள இன்டர்ஃபியர் ஆகாது. So America is an example for negative secularism. India is an example for positive secularism. Okay va? Clear on the concept? Okay. Then 10th one என்ன அப்படின்னா independent judiciary. 10th என்னது? independent judiciary. So independent judiciary அப்படின்னா என்னன்னா அது நம்ம ஃபர்தர் அந்த இதுலயே பார்த்துட்டோம். சுப்ரீம் கோர்ட் இட் இஸ் an apex court அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம நம்ம சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றோம் அப்படின்னா protector of the rights அப்படின்னு சொல்றோம். தென் கான்ஸ்டிடியூஷனலோட கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்றோம். சோ இதே வந்து என்ன அப்படின்னா த்ரீ ஃபோல்டு ஜூரிஸ்டிக்ஷன் வந்து இருக்கு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஒரிஜினல், தென் ரெண்டாவது ஸ்பெஷல் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன், தென் மூணாவது வந்து கான்கரண்ட் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்றது. ஓகே, தென் 11th வந்து என்னன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப். சோ இது என்ன அப்படின்னா இந்தியா இஸ் த கண்ட்ரி which recognize சொல்லுங்க. எஸ், சிங்கிள் citizenship. America is a country which recognize double citizenship. dual citizenship. Okay, so இதுதான் என்ன அப்படின்னா the 11 features of a constitution. Okay, so இன்னைக்கான கிளாஸ் வந்து அவ்வளவுதான். இதுல வேற யாருக்கும் டவுட் எதுவும் கிளாரிபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா you can convey.